சம்ம பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எது மெத்தட் ஆஃப் குரூப்பிங், எது வந்து மெத்தட் ஆஃப் மல்டிப்ளேயர்ஸ். இப்போ சொல்றேன் பாருங்க. ஃபார்மட் வந்து எல்லாத்துக்குமே ரெண்டு இதுக்குமே சேமா தான் இருக்கும். P of P plus Q of Q is equal to R அல்லது P of dou Z divided by dou X plus Q of dou Z divided by dou Y is equal to R. மெத்தட் ஆஃப் குரூப்பிங்க்கும் மெத்தட் ஆஃப் மல்டிப்ளேயருக்கும் ஃபார்மட் வந்து சேம் தான். இப்படிதான் இருக்கும் சம்மு. செகண்ட் ஸ்டெப் என்னது, சப்சிடரி ஈக்குவேஷன். அதே மாதிரி தான் ஆக்சிலரி ஈக்குவேஷன் சேம். dx divided by p is equal to dy by q dz by r divided by r. அப்புறம் தேர்ட் ஸ்டெப் இதுதான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். சூஸ் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் மல்டிப்ளேயர்ஸ். நம்ம வந்து அங்க இந்த இதை வச்சே நம்ம அப்படி குரூப்பிங் மாதிரி ரெண்டு ஈக்குவேஷன் வச்சு குரூப்பிங் பண்ணுவோம். இங்க அப்படி கிடையாது. சூஸ் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் மல்டிப்ளேயர்ஸ். நம்ம வந்து நம்மளா சூஸ் பண்ணணும் ஒரு ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் மல்டி, அதாவது L M N அப்படி 3 டேர்ம் நம்மளா எடுக்கணும். அந்த 3 டேர்முக்கும் நம்மளா ஒரு வேல்யூ வந்து கொடுக்கணும். அந்த கொடுக்கிற வேல்யூ வந்து L M Nக்கு நீங்க ஏதாவது ஒரு நம்பர்ஸ், ஒரு எக்ஸ் ஒய் இஜெட் நீங்க என்ன கொடுத்தாலுமே 1/x 1/x கிடையாது, உங்களோட விஷ் தான். சோ நீங்க கொடுக்கும்போது உங்களோட டினாமினேட்டர் வேல்யூ வந்து 0 ஆகுற மாதிரி நீங்க L M N வேல்யூ வந்து செட் பண்ணணும். அது வந்து நீங்க தான் பார்த்து செட் பண்ணணும். ஓகேவா? நான் சம் சொல்லும் போதே உங்களுக்கு ஈஸியா இருக்கும், எப்படி செட் பண்ணணும்னு புரியும். dx divided by p dy by q is equal to dz by r is equal to எப்படி எழுதணும், L dx plus m dy plus n dz divided by LP mq n r. இங்க L வேல்யூ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது கீழே ஒரு வேல்யூ ஆட் பண்ணும்போது சேம் அதே வேல்யூவை மேலையும் ஆட் பண்ணணும். அதுக்கு தான் உங்களுக்கு ஈஸியா சொல்றேன். L dx plus m dy n dz. m வேல்யூ இங்க என்ன வேல்யூ ஆட் பண்றீங்களோ அதே மேலையும் அந்த m வேல்யூ dy க்கு நேரா ஆட் பண்ண போறீங்க. n வேல்யூ இங்க என்ன ஆட் பண்றீங்களோ அதை வந்து இங்க ஆட் பண்ணணும். கீழே டினாமினேட்டர்ல நீங்க என்ன வேல்யூ ஆட் பண்ணாலும் அதை மேல உள்ள அங்க இந்த இதையும் ஆட் பண்ணணும். ஓகேவா? புரியுதா? இந்த டேர்ம் வந்து நம்ம 0 ஆக்கணும். ஓகேவா? அதான் வந்து LMN வேல்யூ. நம்ம கொடுக்கிற LMN வேல்யூல இந்த எல்லாமே கேன்சல் ஆகும். கேன்சல் ஆகி ஈக்குவல் டு 0 வரணும் நம்மளுக்கு. LDX plus MDY plus NDZ equal to 0 அப்படின்னு வரணும். ஓகேவா? அதான் வந்து இதோட. அதுக்கடுத்து ஃபோர்த் ஸ்டெப், சூஸ் செகண்ட் செட் ஆஃப் மல்டிப்ளேயர்ஸ். அகைன் ரெண்டாவது செட் ஆஃப் மல்டிப்ளேயர்ஸ். இப்போ ஒரு நம்பர் 1 1 கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்த இதுல இல்ல ஃபர்ஸ்ட் இதுல x கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. செகண்ட்ல வந்து 1/x. அடுத்து ஒரு செட் ஆஃப் சேம் அதே மாதிரி வேற ஒரு நம்பர் கொடுத்தா வந்து கீழே உள்ள டினாமினேட்டர் 0 ஆகும். ஃபர்ஸ்ட் ஒரு வேல்யூ கொடுத்து டினாமினேட்டர் 0 ஆக்கி கண்டுபிடிக்கிறது வந்து u. செகண்ட் ஒரு வேல்யூ கொடுத்து டினாமினேட்டர் வேல்யூ 0 ஆக்கி கண்டுபிடிக்கிறது வந்து v C2. ஓகேவா? சம் போடும்போது புரியும். ஃபைனலா வழக்கம் போல சொல்யூஷன் இஸ் π of u, v is equal to 0 அப்படின்னு எழுதி